அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கும் வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் ஹோமியோஸ்டாசிஸ் பார்ட் 7 அப்படிங்கிற ஒரு காணொலியை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் ஃபைலு அதுக்குண்டான லிங்க் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பார்த்து முதல்ல டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸை நீங்கள் கவனிங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கோ, பார்ட் 7 பார்ட் 8 இன்னும் வரிசையாக நிறைய காணொலிகள் வரும். அத்தனை காணொலிகளையும் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்பை பக்கத்தில் வச்சுட்டு பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணி நீங்கள் வந்து கவனிக்கணும். சரியா? இப்போ லிவிங்னா என்னது, அதாவது உயிர் என்றால் என்ன, லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு லெசனில் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சம்மந்தமாக அதை எந்த பண்பை வச்சு அடிப்படையாக நீங்கள் வந்து அது உயிர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிப்பீங்க. அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கும் உயிருள்ள ஒரு விலங்கினம் அல்லது உயிரினத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு வேறுபாடு எது அப்படிங்கிறத பற்றி வரிசையாக நம்ம காணொலிகள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர், அதாவது சமநிலை அப்படிங்கிற ஒரு பண்பு, சமநிலை பேணுதல் அப்படிங்கிறது தான் வந்து ஹோமியோஸ்டாசிஸினுடைய உண்மையான தமிழாக்கம். இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் அப்படிங்கிற வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸினுடைய தொடர்புடையது. இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னது? நார்மலாக வந்து நாம் ஒரு சமநிலையை வந்து நம்ம உடம்புல வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம உடம்புல இருக்கிற பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு, ஆர்பிசியினுடைய கவுண்ட்டு, டபிள்யூபிசியினுடைய கவுண்ட், பிளேட்லெட்டினுடைய கவுண்ட், அது மாதிரி நம்ம பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் பிஹெச்சினுடைய கண்டென்ட், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நடக்கக்கூடிய பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு, இதெல்லாம் ஃபிசிக்கல் மூமெண்ட்டு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெளியில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வேர்க்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொள்வது. அதே மாதிரி அண்டார்டிகா மாதிரியான ஒரு குளிர் பிரதேசத்திற்குள்ள நம்ம போகும்போது அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெகுலாரிட்டியாக இருக்கிறது. இப்போ நமக்கு டாக்டரில் போய் நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செக் பண்ணுவார்? இந்த ஹோமியோஸ்டாசிஸ் உங்கள் உடம்புல ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறத தானே செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவாங்க? டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் பிளட், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக அந்த காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் வந்து காய்ச்சல் இருந்துச்சு, வேறு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாக்க அது ரிலேட்டடாக அது ஒழுங்காக இருக்கா, அது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு சமநிலை பேணுதல்ங்கிற விஷயத்தை தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த மாற்றத்திற்கு உரிய உறுப்பு எது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த ஆர்கனில் பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் என்ன பிரச்சனைன்றதை இன்னும் தெளிவாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்கு போவாங்க. அப்போது இந்த சமநிலை பேணுதல் அப்படிங்கிற ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது உயிருள்ள ஒரு விலங்கினம் அல்லது தாவரம் அல்லது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது மெயின்டைன் ஆகும். ஆனால் இப்போ உயிர் இல்லாத ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாறை இருக்குது அப்படின்னாக்க அதில் வந்து ஒரு சமநிலையான ஒரு நிகழ்வு அங்கே நிகழ்மானா இல்லை. வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதே மாதிரி டெம்பரேச்சர் தான் அந்த பாறையில் இருக்கும். வெளியில் வந்து குளிர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பாறை குளிர்ந்து இருக்கும். வெளியில் வந்து வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சு, ஹை டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாறை வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உயிர் இல்லாத பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து தகவமைத்து கொள்ளாமல் சூழ்நிலை என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ அதே சுச்சுவேஷனில் வந்து இந்த நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இருந்துரும் பாருங்கள். அதனால தான் வந்து இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, வரையறுக்கும் பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து நாம் உயிரினங்களினுடைய வரையறுக்கும் பண்பாக, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக நாம் பேசியிருக்கோம். இதில் அந்த வரிசையில் ரெண்டாவதாக இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து பேசுகிறோம். இதில் தியரிட்டிக்கலாக என்ன விஷயங்கள் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எல்லா உயிரிய நிகழ்வுகளும் அவ்வுயிரினத்தில் காணப்படும் இடைச்செயல்களை அடிப்படையாக கொண்டது. இப்போ ஏற்கனவே வந்து நாம் மெட்டபாலிசம் அண்ட் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை வந்து நாம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்டில் மூன்றாவதாக ஒரு பண்பை சொல்ல போகிறோம். அது என்ன பண்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலாக இந்த ஹோமியோஸ்டாசிஸ் நம்ம உடம்புல அல்லது சமநிலை பேணுதல் வந்து நம்ம உடம்புல ஒழுங்காக நடக்கணும் அல்லது கரெக்டாக நடக்கணும் அப்படின்றத ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய செல்கள் மற்றும் திசுக்கள் உறுப்புகள் தான். செல், திசு, உறுப்புகள், அதாவது செல், டிஷ்யூ, ஆர்கன், இந்த 3 ஆர்கன் அண்ட் ஆர்கன்
ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலம்னு ஒன்று இருக்குது ரைட்டா. இந்த 4 விதமான நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா இது எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்க வேண்டும். அதாவது அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இடைச்செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஒழுங்காக செயல்படும். நர்வஸ் சிஸ்டம் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஒழுங்காக நடைபெறும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதாக அது காணப்படுகிறது அல்லவா. அதுக்கு பேர் தான் இடைச்செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடைச்செயல்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புல ஒழுங்காக நடக்குது அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல் அமைப்புகள். செல் வந்து எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக மாறி இருக்குது, டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ சிஸ்டமாக மாறி இருக்குது, டிஷ்யூ சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஆர்கனாக மாறி இருக்குது, ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறி இருக்குது. அதாவது செல் எல்லாம் சேர்ந்து திசுக்களாகவும், திசுக்கள் அனைத்தும் சேர்ந்து திசு மண்டலங்களாகவும் அல்லது திசு தொகுப்புகளாகவும், திசு தொகுப்புகள் அத்தனையும் சேர்ந்து உறுப்புகளாகவும், உறுப்புகள் அத்தனையும் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாகவும் வந்து மாறி இருக்குது. அப்போது ஒரு செல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு செல் மட்டும் தன்னிச்சையாக தனியாக செயல்பட்டுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சமநிலை பேணுதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை செய்ய முடியுமானா இல்லை. அப்போது செல்கள் எல்லாம் சேர்ந்து தனக்குள்ளே வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணிக்கணும், சரியா, ஒரு ஒருங்கமைவை அது வந்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த சமநிலை பேணுதல் வந்து நடைபெறுகிறது. அப்போ செல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற சமநிலை பேணுதலை வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இடைச்செயல்கள் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷனுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடைச்செயல்களுக்கு காரணம் அவ்வுயிரினத்தில் அமைந்துள்ள செல் சார்ந்த திசு சார்ந்த அமைப்பே ஆகும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, அந்த ஆர்கன்ஸ்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆர்கனுக்காக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கல்லீரல். அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு திசுவாக இருக்கிறது. அந்த திசு எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பாக, கல்லீரல் என்ற உறுப்பாக அங்கே அமைந்திருக்கிறது. இப்போ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற பட்சத்தில் அந்த டோட்டலாக எல்லா செல்லும் சேர்ந்து அந்த லிவர் அப்படிங்கிற உறுப்பு என்ன பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணிக்காக வேலை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? அதுதான் வந்து இன்டராக்ஷன், இடை செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய கிட்னி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்கள் என்று சொல்லக்கூடிய சிறிய சிறிய செல்கள் இருக்குது. அதுதான் பேசிக் யூனிட், அடிப்படை அலகு, சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாம் சேர்ந்து சிறுநீரகத்தினுடைய மொத்த பணியையும் சேர்த்து செய்கிறது, சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு திருமணமோ அல்லது வேறு ஏதோ ஒரு விசேஷங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஆனால் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யும்போது தான் வந்து டோட்டலாக இந்த குடும்பம் வந்து மொத்தமாக இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் வந்து எல்லாமே இப்போ நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா லிவர் செல்லாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு ஆர்கனுக்காக, ஏதாவது ஒரு உறுப்பிற்காக அது வேலை செய்வதற்காக ஒருங்கமைந்த நிலையில் காணப்படுகிறது. அதை தான் இங்கே நாம் சொல்லியிருக்கோம். திசு சார்ந்த அமைப்பு, செல் சார்ந்த அமைப்பு இருந்தால் அந்த செல்கள் வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு உறுப்பிற்காக வேலை செய்யும். அதுதான் வந்து எல்லா உயிர்களில் நிகழும் இடைச்செயல்கள் என்று நாம் சொல்கிறோம், சரியா. இடைச்செயல்கள். சரி, இப்போ வந்து திசு சார்ந்த அமைப்பு ஆகும். இந்த இடைச்செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதன் மூலமாக உயிரினத்தின் சமநிலை தக்க வைத்து கொள்ளப்படுகிறது. இதை தான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்குனேன். எனவே உயிரினங்களின் செல்லமைப்பு என்ற பண்பினை உயிரில் உள்ளவைகளின் வரையறுக்கும் பண்பாக நாம் கருதலாம். அப்போ செல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உயிர் இல்லாத ஏதாவது ஒரு பொருளில் இருக்கான்னா இல்லை. செல் அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்யுது, அதன் மூலமாக ஒரு ஃபங்க்ஷனை செய்யுது, நிறைவேற்றுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உயிர் இல்லாத இடங்களில் நம்ம பார்க்க முடியுமானா இல்லை. உயிர் உள்ள இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஒர்க்கை வந்து நீங்கள் பார்க்க முடியும், ரைட்டாக. மேம்படுத்தப்பட்ட இடைச்செயல்கள், அதாவது ஒருங்கமைக்கப்பட்ட இடைச்செயல்கள் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து செல்களின் அமைப்பு இருப்பதன் மூலமாக மட்டுமே நடைபெற முடியும். அப்போது 3 விதமான விஷயங்கள் வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசமில் இருக்குது, உயிர் இல்லாத பொருட்களில் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனில் இந்த வீடியோவில் நாம் பேசுகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நாம் பார்ட் 7 நாம் இந்த வீடியோவில் இருக்கும். இதுக்கு முன்னாடி 6, 7, 5 அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பண்பையும் எடுத்துக்கிட்டு இந்த பண்பு உயிருள்ள பொருட்களில் இருக்கா, உயிர் இல்லாத பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே வந்திருப்போம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணின வகைக்கு இன்றைக்கி நாம் இந்த உயிர் உள்ள பண்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான பண்பு. அந்த 3 பண்பு தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செல்லினுடைய அமைப்பு, அது இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹோமியோஸ்டாசிஸ்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம். இந்த 3 பண்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங்னஸ் அல்லது உயிரினத்தின் வரையறுக்கும் பண்பு அப்படிங்கிறத நாம் முடிவெடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பேச வச்சுக்கிட்டு, இப்போ இந்த 7 பார்ட்லேயும் நம்ம பேசின அத்தனை விஷயங்களையும் மையமாக வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு லிவிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான அல்லது லைஃப் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத தமிழில் நாம் பார்க்கலாம். மேற்கண்ட அத்துணை வரையறைகள்னு என்னது, இது வரைக்கும் நாம் பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, அத்தனை வரையறைகளையும் வைத்துக்கொண்டு உயிர் என்பதை தானாக உயிர் என்பது எவ்வாறு வரையறுக்கிறோம் பாருங்கள். தானாக பெருக்கமடையும் திறன் கொண்ட, தானாக பெருக்கமடையும்னா என்னது, செல் டிவிஷனை சொல்கிறாங்க. சரியா, செல் டிவிஷனை சொல்கிறாங்க. ஒரு செல் 2 செல் ஆகும், இந்த மாதிரி ஒரு செல் 2 செல் ஆகிறது, 2 செல் 4 செல் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக உயிருள்ள, ஏன்னா செல் அமைப்பு இங்கே மெயின்டைன் ஆகுதில்ல, அதனால தான் இது நடக்குது. உயிர் இல்லாத பொருட்களில் இந்த மாதிரி செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமானா இல்லை, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையும் திறன் பற்ற, பரிணாம வளர்ச்சின்னு என்னது, புதிதாக பண்புகள் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பண்பு வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளும். இப்போ குரங்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த குரங்கில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து ஒரு மேம்பாடு அடைந்த பண்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாம வந்து உருவாகியிருக்கும். அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளையும் குரங்குகிட்ட இருக்கக்கூடிய பண்புகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தில் நிறைய வேரியேஷன் இருக்குது. எது அட்வான்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அட்வான்ஸ்டு. அது உங்களுக்கே தெரியும். நிறைய புதிய புதிய பண்புகள் வந்து நம்மக்கிட்ட ஆட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அறிவுத்திறன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது குரங்கை விட. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது மேம்பாடு அடைந்த பண்பாக நாம் கருதி கொள்ளலாம். இதுதான் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரே சமயத்தில் ஒரே நாளில் வந்து நடந்துரும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. இது சம்மந்தமாக எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அந்த பிளேலிஸ்ட்டில் படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பரிணாம வளர்ச்சி அடையும் திறன் படைத்தது வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் தான். நெக்ஸ்ட்டு வந்து சூழ்நிலைக்கு தகுந்த போல் தன்னை தானே தகவமைத்து கொண்டு, இந்த தகவமைப்புக்கு தான் மேலே வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பேசணும். சமநிலை பேணுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சமநிலை பேணுதல் அப்படிங்கிறது ஒரு பண்பு வந்து எதற்காக முக்கியமாக நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை தகவமைத்து கொள்வது. அப்போது உயிருள்ள ஒரு விலங்கினம் அல்லது தாவரம் அல்லது ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அதில் 3 விதமான பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பெருக்கமடையும் திறன் இருக்க வேண்டும், பரிணாம வளர்ச்சி அடையும் திறன் இருக்க வேண்டும், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை தானே தகவமைத்து கொண்டு சமநிலையை பராமரிக்கும் ஒரு அமைப்பு காணப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த 3 பண்புகளும் இருந்துச்சு அப்படின்னா தான் அது லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.